இப்படி கஞ்சா யானை தந்து, அது மட்டும் இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணை வைத்து இது பண்ணியிருக்கிறாங்க, மீ டூ அப்படின்னு. ஆனால் அந்த தம்பி நேரடியாக சொல்ல, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் ஒரு முறை தெரியாமல் சாப்பிட்டது உண்மைதான், இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், இது கஞ்சாவை என்னை ஃபாலோ பண்ற யாரும் கஞ்சா குடிக்க கூடாது. ரஜினிகாந்த் படத்துல பூரா எல்லா படத்துலயுமே ஆல்மோஸ்ட் ஷேரில இருந்து வர மாதிரி காட்டுவாங்க, ஆனா அவர் எங்கேயாவது வெளியூர்ல இருந்து வந்து இங்க பிறந்தாரு அப்படின்ற மாதிரி, தத்து பிள்ளை அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் உடைச்சு ரஞ்சித் அவர்கள், டேய் நாங்க தான்டா வேடனை ஒரு சிறுத்தையாக பார்க்கிறேன், வேடனை ஒரு புலியாக பார்க்கிறேன், எங்களுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசோட கோட்பாடு இருக்கு பாத்தீங்களா, எங்கெல்லாம் அடக்குமுறை வருகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படின்னு சேக்குவாரா சொன்னாரு. அதுலதான் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். சாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து மனித நேயத்திற்கு மனித பண்பாட்டிற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மனிதனாக மதியடா அப்படின்ற அதே கருத்து, அதே கோட்பாடு உங்களுக்கு புரியுதா? அந்த எண்ணத்தில் ஒரு களமாடும் பொழுது ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டதுமே கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்து என்ன வாடா அவன் தப்புடா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுமே திருப்பி பிடிக்கிறாங்க இன்னொரு கேஸ்ல.